அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலஸ்தீனத்தின் ஒரு நகரம், இருளில் மூழ்கி போர் அழித்த ஒரு இடம். தெருக்கள் தூசியாலும் கற்களாலும் நிரம்பியிருக்கின்றன. வீடுகள் சிதைந்து, சுவர்கள் பிளந்து, நினைவுகள் மட்டுமே எஞ்சிய இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒரு பெண், அம்மா யஹ்யா, தனது சிதைந்த வீட்டின் முன் நிற்கிறார். குண்டுவெடிப்பில் அவரது வீடு தகர்ந்தது. அவரது மகள் அவரது கைகளில் இருந்து என்றென்றும் பறிக்கப்பட்டாள். எல்லாம் இழந்த போதிலும் அவர் இந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் திரும்பி வர முடிவு செய்தார். முகாம்களின் கூட்டமும் வலியும் அவரால் தாங்க முடியவில்லை. தனது நினைவுகள் உள்ள இந்த மண்ணில் எவ்வளவு சிதைந்தாலும் அவர் வாழ விரும்பினார். போர் மனிதர்களின் வாழ்க்கையை எவ்வாறு அழிக்கிறது, அதற்கு எதிராக அவர்கள் காட்டும் உயிர் பிழைப்பின் வலிமையையும் இந்த கதை மூலம் சித்தரிக்க முயற்சிக்கிறது. அம்மா யஹ்யா தனது வீட்டின் இடிபாடுகளை சுத்தம் செய்ய தொடங்கினார். உடைந்த கற்களை அகற்றி, தூசியை துடைத்து, விழுந்திருந்த மரச்சாமான்களை நேராக்கினார். ஒவ்வொரு அடியிலும் வலி அவரை தொடர்ந்தது, ஆனால் அவரது உள்ளத்தின் தைரியம் அதை மிஞ்சியது. ஒரு கூரையோ கதவோ இல்லை என்றாலும் இந்த இடம் அவருடையது. அதை விட்டுவிட அவரால் முடியவில்லை. குளியலறையை அடைந்தபோது அது முற்றிலும் திறந்து கிடந்தது. சுவர்கள் இடிந்து தரையிலுள்ள ஓடுகள் உடைந்து போயிருந்தன. அவர் ஒரு பழைய துணியை எடுத்து அதை பயன்படுத்தி அந்த இடத்தை மறைக்க முயன்றார். சிறிது தனிமையை பேண அவருக்கு அவ்வளவு மட்டுமே த பிக் பிரெயின் மாடல் தேவைப்பட்டது. போர் எல்லாவற்றையும் அழித்திருந்தாலும் அவரது சுயமரியாதையை அவர் பாதுகாத்தார். அவருக்கு தெரியாமல் தொலைவில் ஒரு இஸ்ரேல் படையவர் அவரை கவனித்துக் கொண்டிருந்தார். அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தின் மேல் இருந்து அவர் அவரது ஒவ்வொரு அசைவையும் உற்று பார்த்தார். இந்த பெண் ஏன் இப்படி சிதைந்த இடத்திற்கு திரும்பி வருகிறார்? அவரது மனதில் கேள்விகள் எழுந்தன. பதில் இல்லாமல் ஒரு விசித்திரமான ஆர்வம் அவரை பற்றியது. அவரை மேலும் அருகில் பார்க்க அவர் முடிவு செய்தார். சத்தமில்லாமல் அவர் மெதுவாக அவரது வீட்டிற்கு அருகில் நகர்ந்தார். இருளின் மறைவில் அவர் அவரது குளியலறைக்கு அருகில் வந்தார். துணி மறைத்த அந்த இடத்தை நோக்கி அவர் ஒரு அடி வைத்தவுடன் திடீரென ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது. திரும்பி பார்த்தபோது பெரிய பயமுறுத்தும் நாய்கள் ஒரு கூட்டமாக இடிபாடுகளில் இருந்து எழுந்து வந்தது போல அவரை நோக்கி ஓடி வந்தன. நாய்கள் அவரை தாக்கின. அவருக்கு ஆயுதத்தை உயர்த்தக்கூட நேரம் கிடைக்கவில்லை. அவரது கூச்சல்கள் இருளில் கரைந்து போயின. அவரது உடல், ஆயுதம் எல்லாமே அந்த நாய்களின் வலிமைக்கு முன் மறைந்து போயின. அம்மா யஹ்யாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவர் தனது துணியை தொங்கவிடும் பணியில் மூழ்கியிருந்தார். திடீரென நாய்களின் ஒலியும் ஒரு கூச்சலும் அவர் கேட்டார். பின்னர் ஒரு பயங்கரமான அமைதி. இதயம் பதைபதைத்தாலும் அவர் ஒன்றும் புரியாமல் தனது வேலையை தொடர்ந்தார். காலையில் அவர் வெளியே வந்தபோது ஒரு படையவரின் ஆயுதமும் இரத்த கரையும் மட்டுமே கண்டார். உடலோ படையவரோ எங்கே என்று தெரியவில்லை. என்ன நடந்தது என்று அவருக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு புலப்படாத சக்தி தன்னை காத்ததாக அவருக்கு தோன்றியது. அந்த சிதைந்த வீட்டின் இடிபாடுகளுக்கு மத்தியில் தான் தனியாக இல்லை என்று அவர் நம்பினார். ஆனால் பாலஸ்தீன மக்களின் உண்மையான வலிகளையும் போரின் பயங்கரத்தையும் உலகத்திற்கு முன் கொண்டு வருவதே இதன் நோக்கம். அம்மா யஹ்யாவின் தைரியமும் உயிர் பிழைப்பும் போரழித்த வாழ்க்கைகளுக்கு மத்தியிலும் நம்பிக்கையை பேணும் பாலஸ்தீன மக்களின் பிரதிநிதித்துவமாகும். இந்த கதை மூலம் அவர்களின் துன்பங்களையும் அதற்கு எதிராக அவர்கள் காட்டும் அசாதாரண எதிர்ப்பையும் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.